வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பன் பிரியாணி தான் செய்ய போறோம். நீங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பிரெட் பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் பிரெட் அல்வா கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இன்னைக்கு வித்தியாசமா வந்து பன் பிரியாணி தான் இன்னைக்கு செய்ய போறோம். பண்ணா இன்னைக்கு செய்ய போறோம். இப்ப இந்த பன் பிரியாணியை செஞ்சு இந்த ரோட்டு ஓரத்துல இருக்கிற மனநல பாதிக்கப்பட்டவர்கள், வயசானவங்க, முதியோர்கள் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு பன் பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுக்க போறோம். உதவி யார் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா கனடா நாட்டில இருந்து சுமிங்கிற அக்கா தான் இந்த உதவி செய்யறாங்க. எதனால பாத்தீங்கன்னா அவங்க தந்தை சிந்தாமணி, அவங்க தாய் கண்மணி, அவங்க இருவருக்கும் வந்து ஆத்ம சாந்தி அடையணுங்கிறதுக்காக இந்த உதவி வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து இப்ப வந்து 100 பண்ணு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறோம். 100 பண்ணு இருக்குது இப்போதைக்கு. இந்த 100 பண்ணை நம்ம பிரியாணி செய்ய போறோம். அதுவும் வித்தியாசமான முறையில இன்னைக்கு நம்ம வந்து பன் பிரியாணி செஞ்சு பண்ணா இன்னைக்கு எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் கொடுக்க போறோங்க. நண்பர்களே, நம்ம வந்து பன் பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து பண்ணை 2ஆ கட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா அப்படி பண்ணோட வாசனை இருக்கு பாருங்க, அப்படி வெறுசாவே எடுத்து திங்க தோணுதுங்க. நண்பர்களே, நேற்று போயிட்டு இந்த பண்ணு வாங்குறதுக்காக அங்கே இங்கே போயிட்டு கடையில் அலைஞ்சா பண்ணு கிடைக்கல. அப்புறம் வந்து அந்த அண்ணன் சொன்னாங்க ஒரு இடம் இருக்குப்பா போய் வாங்கிக்கன்னு சொன்னாங்க ஒரு அண்ணா. சரின்னு வந்தா அங்கே போய் பார்த்தோம். நண்பர்களே, 100 பண்ணு அப்படியே 2 கட் பண்ணி எடுத்து வந்தாச்சு. நிறைய இருக்கிற மாதிரி இருந்து கட் பண்ணோட டக்லாண்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இப்ப சட்டி வச்சாச்சு அடுப்புல. நம்ம இந்த பண்ணை வந்து நல்லா பொரிக்க போறோம் எண்ணெயில. வெய்ய வேற கிடிக்கின்னு கிடிக்குது. இப்ப நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பண்ணை எடுத்து போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க எப்படி பொரியுது பாருங்க. போட்ட உடனே பண்ணை நல்லா பரட்டி விடணும். இல்லைன்னா வந்து அது வந்து கருகி போயிடும். கருகி போயிடுச்சு நல்லா இருக்காது, கசக்கிற மாதிரி போயிடும். நல்லா போட்ட உடனே நல்லா பரட்டி விடணும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பொரிஞ்ச உடனே எப்படி மாறுது பாருங்க. அப்படி ரஸ்க் மாரி வரும். ரஸ்கை விட டேஸ்டா இருக்கும். கருகுது வேற, எடுத்துடலாம் இப்ப நம்ம. அது இருக்கலாம். நண்பர்களே, பிரியாணி செய்ய எல்லாமே ரெடியா இருக்குது. பாத்தீங்கன்னா அடுப்புல சட்டியை வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம்னா தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கிறோம், வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறோம், பச்சை மிளகா, பழுத்த மிளகா கீரி வச்சிருக்கிறோம், பீன்ஸை பாருங்க அப்படியே நறுக்கி வச்சிருக்கிறோம், பூண்டு அப்படியே நல்லா நைஸா அரைச்சு வச்சிருக்கிறோம், அதே மாதிரி இஞ்சி செம்மையா அரைச்சு வச்சிருக்கிறோம், அப்படியே பண்ணு அப்படியே முறுமுறுன்னு அப்படியே முறுத்து பொரிச்சு வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு பார்க்கும்போது அப்படியே நாக்கில் எச்சு ஊறுது. அப்புறம் வந்து வங்க கடல் உப்பை வாங்கி வச்சிருக்கிறோம். இத்தனையும் வச்சிருக்கிறோம். இப்ப செய்ய போறோங்க. இப்ப வந்து நம்ம சுத்தமான ஊத்திக்கலாம் பிரியாணிக்கு. சுத்தமான சூரியகாந்தி எண்ணெய் பாருங்க, அப்படியே பளபளன்னு இருக்குது. வெங்காயத்தை கொட்டி நல்லா கிண்டிக்கலாம். நல்லா வதங்கட்டும் பொன்னிறமா. நண்பர்களே, நம்ம வந்து வெங்காயத்தை கொட்டிட்டு தான் நம்ம வந்து பட்டை வகையை சேர்க்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கருகி போயிடும். அதனால பட்டை, கல்பாசியை, கடல் பாசியை என்னமோ எடுத்து வச்சிருக்கிறேன். அதை எடுத்து நல்லா போட்டுக்கிறேன்ப்பா. முந்திரிலாம் இருக்குது. கேக்குறாரு என்ன பண்றது. பச்சை மிளகா பறிச்சு மார்க்கெட்ல வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம வந்து பழுக்க வச்சு இதுல கீரி போட போறோம்ப்பா. கீரியாச்சு போட்டுக்கிறேன். அப்படியே பச்சை மிளகாவையும் வெங்காயத்தையும் அப்படியே எண்ணெயில நல்லா அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிட்டே இருக்கலாம். புதினா, கொத்தமல்லி இதை வந்து சும்மா அப்படியே கட் பண்ணும் போது அப்படியே அந்த வாசனை இருக்கு பாருங்க, அப்படியே அள்ளுதுங்க. அதனால நம்ம வந்து இது சேர்த்துக்கிறோம். இந்த பிரியாணினால இந்த புதினா கொத்தமல்லி சேர்த்தாதான் பிரியாணி. பாருங்க, போட்ட உடனே வாசனை அள்ளு விடுது.
அப்படியே எண்ணெயிலே நல்லா பீன்ஸை நல்லா வேக விட்டுருணுங்க. நைஸா அரைச்சி வச்சு இதுல பூண்டு எடுத்து சேர்த்துக்கிறோம். இஞ்சி போட்டு பூண்டு போட்ட உடனே வாசனை கமகமன்னு இருக்குது. அடுத்து இஞ்சி சேர்த்தா ஐயோ இஞ்சி சேர்த்துக்கிறோம். இதுவும் நைஸா அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி தான். நம்ம வந்து காரத்தூள் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு தனி மிளகா தூள்னு சொல்லுவாங்க, எங்க ஊர்ல எல்லாம் காரப்பொடி தான் நல்லா இருக்கு. நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கிறோம். நல்லா பசும்பால் தயிர், சுத்தமான தயிர், கடைஞ்ச தயிர் சேர்த்துக்கிறோம். நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். அடுத்து நம்ம வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். வங்கக்கடல் உப்பு நல்லா தக்காளி வதவுறதுக்கு. அடுத்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நண்பர்களே, நம்ம வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்ப ஏன்னா தேவையான அளவு நான் தண்ணியில வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்பதான் வந்து உப்பு, அதுவும் வங்கக்கடல் உப்பு, வாங்கி வச்ச உப்பு. ஏன்னா வந்து வச்ச சீரக சம்பா அரிசி எடுத்து நம்ம இப்ப போட்டுக்கிறோம். நண்பர்களே, இப்ப நம்ம வந்து நல்லா பொரிச்சு வச்ச பன் எடுத்து இப்ப கொட்டிக்கலாம். அதுல நண்பர்களே, நம்ம வந்து இப்போ வச்சிருக்கிற பன்னு இப்போ போட்டிருக்கோம். அது நல்லா கிண்டி விட்டு நல்லா ஊறி இதாகணும். அப்படியே உள்ள அந்த மசாலா எல்லாம் இறங்கணும். அப்பதான் நம்ம வந்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து தம்ம உடைச்சு இப்ப எடுக்க போறோம். எடுத்தோடனே வேற லெவல்ல இருக்கும். மணி வேற இப்ப பாத்தீங்கன்னா மணி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து அவங்க பாத்தீங்கன்னா 12 மணிக்குள்ள சாப்பாடு எல்லாரும் கொடுக்க சொன்னாங்க. அதான் சொல்லிட்டு நம்ம தம்ம உடைச்சு உடனே இப்ப நம்ம பார்சல் போட்டு எடுத்துட்டு போயிட்டு நம்ம கொடுத்துடலாம் 12 மணிக்குள்ளே. இப்ப நம்ம வந்து தம்ம அதை உடைச்சுக்கிறேன். வாவ், சூப்பரா இருக்குடா. தம் போட்ட பிரியாணி, அதுவும் பன் பிரியாணி வேற லெவல்ல இருக்குது. பார்க்கும் போதே நாக்குல அப்படியே எச்சி சொட்டுது. அந்த அளவுக்கு அருமையா வந்துருச்சு. வாசனையா அள்ளு விடுதுங்க. பிரியாணில சொட்டுற போது பிரியாணி எல்லாம் சொட்டாதுங்க. கேமராமேன் அடி பிடிக்கல. நண்பர்களே, பாருங்க பொல 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 பொலன்னு வந்திருக்கு பாருங்க. அடியே பிடிக்கல. எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. அப்படியே அந்த தக்காளியோட கலர்லாம் நல்லா வந்து நெய் ஊத்தி நல்லா கிண்டிக்கலாம். ஏன்னா வந்து வாசனையா அந்த அளவுக்கு இருக்குது. நெய் ஊத்துனா இன்னும் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். மரத்துக்கிட்ட உட்காந்துருக்கு 2 காக்கா. அப்புறமேட்டுக்கு அந்த இதுல உட்காந்துருக்கு. கூப்பிட்டு இருக்கோம். இப்ப வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல அங்க வச்சுட்டு வந்தா அது மட்டும் சாப்பிட்டே இருக்கும். அதுக்குள்ள நம்ம பார்சல் போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா டைம் வேற ஆகுது. பண்ணை பார்த்தாலே அவ்வளவுதாங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க பன் பிரியாணி. இதை யாருக்கும் பாருங்க. பன்னு பிரியாணி பண்ண பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. மேலதான் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ள அப்படியே செம்ம ஜூஸியா இருக்குது. அந்த அளவுக்கு அருமையா இருக்கு. இப்ப நம்ம வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சூடா இருக்குதுங்க.
சாப்பாடு இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் ஒரு 4 பார்சல் போடலாம். நண்பர்களே, இப்போ நம்ம வந்து 56 பார்சல் இப்போதைக்கு நம்ம போட்டிருக்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து அது பச்சடியும் நம்ம கட்டி வச்சாச்சு. இந்த உதவியை செஞ்ச சுமி அக்காவுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, அவங்க தாய் தந்தை வந்து ஆத்ம சாந்தி அடைய இறைவனிடம் வந்து பிரார்த்திக்கிறோம். மிகப்பெரிய நன்றி அந்த அக்காவுக்கு. நம்ம வந்து பார்சல் போட்டாச்சு, மணி 11 ஆகுது. இப்ப நம்ம எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து 12 மணிக்குள்ள போய் எல்லாரும் சாப்பிட வைக்கணும். அதனால சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிடலாம் இப்ப பார்சல்லாம். பாக்கி பார்சல் இருக்குது பாருங்க. இதை அப்படியே எடுத்துட்டு இன்னொரு பையில எடுத்து போட்டு நம்ம எடுத்துட்டு போனோம். இதை மூடிக்கிறேன். பாத்தீங்கன்னா நான் மட்டும் இன்னைக்கு ஃபுல்லு செய்யல. ஏன்னா வந்து ஒரு ஆள் வச்சு இந்த டைத்துக்குள்ள செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் சொல்லிட்டு எங்க மாமா எங்க சித்தி 2 பேருமே இன்னைக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பாத்தீங்கன்னா எங்க சித்தி வந்து ஒரு சேனல் வச்சிருக்காங்க. இவங்களும் வந்து வில்லேஜ் குக்கிங் சேனல் தான், வில்லேஜ்ல சமைக்கிற மாதிரி. என் சேனல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா வில்லேஜ் ஃபுட் குயின் சேனல். அதே மாதிரி எங்க மாமாவும் ஒரு சேனல் வச்சிருக்காங்க. அதுவும் சமைக்கிற சேனல் தான், கிராமத்துல சமைக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா அந்த சேனல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுபா குக்கரின் சேனல். போய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோ. 2 சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஆதரவு தெரிவிங்க. மறக்காம கமெண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. அது மாதிரி லைக் பண்ணுங்க. 2 சேனல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போயிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. உங்கள்கிட்ட தான் நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. பாட்டி இருக்காங்க, அவங்கள்ட்ட இப்ப கொடுத்துடலாம். ஆத்தா, வயசான காலத்துல இங்கே போயிட்டு இருக்கீங்க நடந்து. இதுல சாப்பாடு இருக்கு, சாப்பிடுறீங்களா ஆத்தா? சாப்பாடு இருக்கு. மேல வந்து தயிர் பச்சடி இருக்குது, வெங்காய பச்சடி. போய் சாப்பிடுங்க தா. நம்ம அப்பாச்சி பைக் தான் எடுத்து வந்துருக்குறோம். ஏன்னா வந்து என்ஃபீல்டு வீட்டுல நிக்குது. 11:20 தான் ஆகுது. இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். இங்க ஒரு பாட்டி இருக்காங்க, உங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுத்துடலாம். இதுல சாப்பாடு இருக்கு, இதுல வந்து வெங்காய பச்சடி இருக்கு, சாப்பிடுங்க. சரியாத்தா? இன்னொன்னு கேக்குறாங்கடா, இன்னொன்னு எடுத்து கொடுறா. என்னத்தா சாப்பிடுங்க. நண்பர்களே, இங்க ராத்தா இருக்காங்க, இவங்கள்ட்ட கொடுத்துடலாம். என்னத்தா, இதுல வந்து சாப்பாடு இருக்கு, மேல வந்து வெங்காய பச்சடி இருக்கு, சாப்பிடுங்க. இன்னொன்னு எடுத்துருவாங்க மாமா, பாட்டிக்கு இன்னொன்னு கொடுத்துட்டு போவோம். நண்பர்களே, இந்த பாட்டிக்கு 2 பார்சல் எப்போதும் கொடுத்துட்டு போறது வழக்கம். நல்ல இன்னைக்கு 2 பார்சல். இதுல சாப்பாடு இருக்கு, சாப்பிடுங்க. இப்போ ஒன்று சாப்பிடுங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒன்று சாப்பிடுங்க. 2 வச்சிருக்கிறேன். வெங்காய பச்சடி இருக்கு, ஊத்தட்டு மட்டும் பிரிச்சுட்டா. அப்புறமா சாப்பிடுங்களா? பண்ணு இல்லையா? ஐயோ, நல்லா முதல்ல தயிர் இருக்குது, லைட்டா ஊத்திக்கங்கத்தா. பிச்சு தட்டுமா? ஆத்தாக்கு பல்லு இல்லையா, அதனால வந்து வெங்காய பச்சடில வெங்காயம் சாப்பிட மாட்டேன்றாங்க. தயிர் ஊற்றி விடுறோம் ஆத்தாக்கு. போமாத்தா? சாப்பிடுவாங்க, பத்துமா? சரி, போய்ட்றான். சாப்பிடுங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க போயிட்டு. அண்ணா, எங்கடா போனா? நாங்க ஃபுல்லு தேடிட்டு இங்க வரணும். நானே இந்தாங்க, உங்களை தான் தேடி பார்த்துட்டே ரொம்ப நேரம் காணுன்னு சொல்லிட்டு இந்த சைடு வரேன். இப்ப இங்க இருக்கீங்க, சாப்பிடுங்க. சரி, வரணும். இன்னொரு பட்டணமா? நைட்டுக்கு ஒண்ணு போயிருந்தா இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. போகணும். இப்ப மாடை பாருங்க எவ்வளவு பெருசு, பயமா இருக்கு. அண்ணன் ஓட்டிட்டு வராங்க வேற. சரி, வாங்க போமா. என்ன சாப்பாடு கொடுத்தேன், சாப்பிடலையா? சாப்பிட்றீங்களா அப்புறமேட்டுக்கு? சரி, வரட்டுமா? சரி, வரேன். சாப்பாடே காணும். அண்ணன் என்னக்கா ஒவ்வொரு இடமா மாறி மாறி உட்காருங்க. சாப்பாடு ஒன்று கொடுக்க தேடி தேடி வர பாருங்க சார். சாப்பிடுங்க. வரக்கா. அக்கா நேற்று புது பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தாங்க, இன்னைக்கு பழைய பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்காங்க. மாறி மாறி உட்காடுறாங்க. அக்கா சாப்பிடுங்கக்கா. நான் சாப்பிட மாட்டேன். இருக்காது. சரி, வந்து பார்த்தா இங்க வந்து வீடு இல்லாம ஒரு கவர்ல போயிட்டு அவங்க பாத்திரம் எல்லாம் வச்சுட்டு அங்க வெளியே சும்மா இருக்குது. அண்ணா, உங்க வீடு எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா ரொம்ப நாளா? 1 வருஷம் இங்கதான் இருக்கீங்க, வீடு எதுவும் இல்ல. மழை பெஞ்சா என்ன பண்ணுவீங்க? போய் படுத்து அதுல படுத்துப்பீங்களா? நண்பர்களே, அவ்வளவு கஷ்டப்படுறவங்க இவங்க எல்லாம். இப்ப வந்து அவங்களுக்கு தான் நம்ம இப்ப சாப்பாடு கொடுக்க போறோம். எடுத்து கொடுத்துடலாம். இப்ப இந்தாங்கண்ணா.
அப்படியே அவங்ககிட்ட கொடுத்துட்டு வரோம்மா. பாருங்க எல்லாத்தையும் மூட்டை முடிச்சல கட்டி தான் வச்சிருக்காங்க. வீடே இல்லை, சும்மா மழை பெஞ்சா கூட ஓடுவோம். அந்த ஷெட்டில் தான் போய் படுத்துப்பாங்கண்ணா. அப்படி இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்தாங்க சில சாப்பாடு இருக்கு, சாப்பிடுங்க. பாப்பா இந்தா சாப்பிட்றியா? சரி வரட்டுமா? இன்னொரு பாப்பாவுக்கு கொடுத்துட்டு போ. சரி கொடுத்துட்டு போறாங்க. அதை நண்பர்களே, இவங்க வந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெளியில வந்து பாத்தீங்கன்னா வீடு கூட இல்லை, எதுவுமே இல்லை. இந்த மரத்தடி நிலையில இருக்காங்க. மீன் வாங்கி ஆஞ்சிட்டு இருக்காங்க. வெளியில தான் உட்காந்துருக்காங்க. இதுலயே இங்கேயே சமைச்சு இங்கே தான் தங்கி இப்படியே தான் இருக்குவாங்களாம். என் குட்டியும் வச்சுட்டு இந்த மழையிலயும் தண்ணிலையும் ரொம்ப கஷ்டப்படுறோம். எதுக்காகப்பா சாப்பாடு தரீங்க? அதுவாங்க இது மாதிரி சுமின்ற அக்கா வந்து கனடா நாட்டுல இருக்கிறாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா அவங்க ஃபேமிலியோட வந்து இலங்கையில இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து இறந்துட்டாங்க இலங்கையில. அவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு சொல்லி எல்லாருக்கும் இன்னைக்கு சாப்பாடு தர சொன்னாங்க. 12 மணிக்குள்ள எல்லாத்தையும் கொடுக்க சொன்னாங்க. அதனால சொல்லிட்டு இப்ப மணி 11 ஆயிட்டு எல்லாரும் கொடுத்துட்டோம், நீங்க சாப்பிடுங்க. இப்ப அதனாலதான் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. முகமரி நன்றி நண்பர்களே. இவங்களோட வந்து ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க வந்து அங்க போயிருக்காங்களா அவங்களோட பசங்களோட. அந்த உள்ள என்ன எடுத்துட்டு போயிருக்காங்க? வாட்டர் பாட்டில்லாம் கீழே இருக்குங்க, அதை எடுத்து போயிருக்காங்களா பொறுக்கி? சரிங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்களா? அதை எடுத்துட்டீங்களா? சரி இந்தாங்க, 2 பார்சல் இருக்கு, அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. காலைல சாப்பிட்டீங்க, இன்னும் மதியம் சாப்பிடலையா? சாப்பிடுங்க பாட்டிமா. இந்த சாப்பாடு இருக்கு, சாப்பிடுங்க. போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுங்க பத்திரமா. வெளியெல்லாம் அதிகமா வராதிங்க பாட்டிமா, வண்டிலாம் நிறைய வருது. நண்பர்களே, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா சிதம்பரம் டு மாயாவரம் என்னமோ ரோடு பைபாஸ் இங்கதான் நிக்கிறப்ப சவுண்டு கேக்குதா என்னன்னு தெரியல. ஏன்னா பாட்டு ஓடுது, அப்புறமேட்டுக்கு ராலிலாம் போகுது. அப்படியே நம்ம போனோம்னா ரோட் சைட்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு போயிட்டு நம்ம சாப்பாடு கொடுக்க போறோம். சாப்பிடுங்க, சாப்பாடு இருக்கு, சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? சாப்பாடு இருக்கு, சாப்பிடுறீங்களா? உங்களை இங்கே பாத்துருக்கானே இருக்குண்ணே. ஆமா, நாங்களும் பாத்துருக்கோம்ல இருக்குண்ணே. வேட்டங்குடி சைடுல இருப்பீங்களா நீங்க? ஆமா, அந்த அங்க இருந்தீங்களா நீங்க? ஏன்னா இங்க கொல்லமூட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தீங்களா? சாப்பிடுங்க, பிரிச்சு சாப்பிடுங்க. அங்க போய் பாத்துட்டு தான் இப்படி வரோம் நாங்க, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. நைட்ல தான் அங்க இருப்பீங்களா? இங்க தங்கி இருப்பீங்களா? வீடு இருக்கா? வீடு இல்ல, இங்க தங்கி சும்மா இங்க ரோட்ல அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துருவீங்களா? சாப்பிடுங்க. ஏங்க சாப்பாடு சாப்பிடுறீங்களா? சாப்பாடு இருக்கு, சாப்பிடுறீங்களா? போய் சாப்பிடுங்கண்ணா. நண்பர்களே, இங்க ஒரு தாத்தா இருக்காங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். தாத்தா சாப்பாடு இருக்கு, சாப்பிடுறீங்களா? ரொட்டுமா தாத்தா? இன்னொரு தாத்தா இருப்பாரு, எங்க அவரு என்ன இருக்காங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். சாப்பாடு இருக்கு, சாப்பிடுறீங்களா? வாங்க நண்பர்களே. அண்ணா கீழே கிடக்குற துண்டு பிடியை பொறுக்கி அண்ணா அடிச்சுட்டு இருக்கிறாரு. சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டோம், எதுவுமே கண்டுக்கல. சரி பரவாயில்ல, வாங்க, நிறைய பேர் இருக்காங்க, அப்படியே கொடுத்துட்டு. சாப்பாடு இருக்கு, சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க. இல்ல சாப்பாடு இருக்கு, போயிட்டு சாப்பிடுங்க. இல்லை, அங்கே ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்களுக்கு போயிட்டு இப்போ சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடலாம். நம்ம இந்த சாப்பாடு இருக்கு, சாப்பிடுங்க. இன்னும் ஏற்கனவே நிறைய பேர்ட்ட வாங்கி அப்படியே வச்சிருக்காங்க சாப்பிடாமலே. என்ன பண்றது, சாப்பிடு. சுமியாக்கா, நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே போயிட்டு நம்ம வந்து கொடுத்தாச்சு உணவு. போயிட்டு 12 மணிக்குள்ளேயே நம்ம கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்ல, உங்க தாய் தந்தை ஆத்ம சாந்தி அடைய நம்ம சேனல் சார்பாக இறைவனோட வேண்டிக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்களும் இறைவனோட வேண்டுங்க. உதவி செஞ்ச அந்த அக்காவுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சுமியாக்கா, மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி.